காதுல இருக்கிற கம்மல் பறக்கிற அளவுக்கு எங்க பறந்துட்டுருக்கோம் அப்டின்னா, ஒரு சின்ன ட்ரிப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கேயும் இல்ல. எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு மினி விளாக் பார்த்துரலாமா? எஸ். நாங்க ஆம்பூருக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்க பாட்டியும் அங்க ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சு. நான் போய் பார்க்கல. என் தம்பி நடுவுல போய் பார்த்துட்டு வந்தான். ஸோ அவங்கள விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு போலான்ற கேப்ல, ஐஸ்கிரீம பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணுன்ற மாரி இருந்துச்சு. என் தொண்டைய பார்த்தீங்களா? கோல்டு. போறப்பவே கோல்டு இருந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லி அடம்புடிச்சு வாங்கிட்டு போனது. ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. சரி மெல்ட் ஆயிருமேன்னு ஓப்பன் பண்ணி சாப்பிடலான்னா, எஸ் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சுல்ல. எந்த தம்பிய வச்சுக்கிட்டு ஒரு அக்கானால நிம்மதியா சாப்பிடவோ, இல்ல ஒரு ஷூட் பண்ணவோ முடியும். அதே நெலம தான் எனக்கும். லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. சரின்னு வந்து நின்றோம். இவருக்கு ஃபோட்டோன்றத விட வீடியோல ரொம்ப ஷை டைப் வந்து நிக்க மாட்டாரு. ஸோ ஃபைனலி ட்ரெயின் அரைவ்ட். ட்ரெயின்ல ஏறுன அப்புறம் கிளைமேட் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்க. ஒரு கிளாஸ் பெயிண்டிங் லுக்ல எனக்கு ஃபீல் குடுத்துச்சு. ஐ வாஸ் ஸோ லவ்ட். நான் வெறும் கொஞ்ச நேரம் ஷூட் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டு அட்மையர் பண்ணிட்டு வந்துட்டுருந்தேன். அண்ட் ஆம்பூர் வெல்கம்ட் அஸ் வித் பியூட்டிஃபுல் ரெயின். அதோட ஷார்ட்ஸ் பாருங்க. மழை ரொம்ப நேரமா வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் சாப்பிடலான்னு சொல்லி அங்கேயே பிஸ்கெட் வாங்கி நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருந்தோம். பைபுல கொஞ்சம் என்கிட்டேருந்து புடுங்க பார்த்துச்சு. பட் நான் கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். ஸோ அங்கேருந்து ஆட்டோ பேசி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலா என்னன்னா, முன்ன பெரியம்மா வீட்டுக்கு முன்னாடியே ரயில்வே ட்ராக் இருக்கும். அது ஒரு மாரி நல்லா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்ப என்னன்னா பிரிட்ஜ் எல்லாம் போட்டாங்க. ஒரு மாரி ரொம்ப இடுக்கட்டமாயிருச்சு. எனக்கு போகுறப்பவே மனசு ஒரு மாரி கஷ்டமா தான் இருந்தது. பட் ஃபுல்ஃபில்லிங் லைக் மை ஹோம்ன்னு எல்லா ரிலேட்டிவ் பிளேஸுமே சொல்ல முடியாது. பட் எங்க பெரியம்மா வீட வந்து ஆஸ் மை ஓன் ரிலேட்டிவ் ஒரு சேஃபான பிளேஸா நான் ஃபீல் பண்ண இடம் தான் இது. ஸோ அங்க வந்து ரீச் ஆயிட்டோம்னு சொல்லி ஹேப்பியா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு சொல்லி அடுத்த விலாக்ல காட்டுறேன். பாய்.